சரிங்கம்மா, பேசுனது பேசுன மாதிரியே இருக்கட்டும். நான் சொன்ன மாதிரியே 2 மாப்பிள்ளை இங்கேயே இருக்கட்டும். அவன் நடவடிக்கையை பார்த்து எனக்கு யார பிடிச்சிருக்கோ அவங்கள்ட்ட நான் மாப்பிள்ளைய செலக்ட் பண்ணுவேன். இதுக்கடையில எந்த ஒரு களவாணித்தனமும் பிராடத்தனமும் பண்ணக்கூடாது. அதுக்கடையில என் பொண்ணை பார்த்து ஏதாவது பேசுறது, அவளை சாக்லேட் வாங்கி கொடுக்கலாம், மயக்கலாம், 10 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கி கொடுத்து மயக்கலாம் அப்படிலாம் யாரும் நினைக்க கூடாது. ஏன்னா என் பொண்ணை அந்த அளவுக்கு நான் ரொம்ப காஸ்ட்லியாவும் கண்ணியமாவும் வளர்த்திருக்கேன். அதனால யாரும் அவளை ஏமாத்த முடியாது. அதனால நேர் வழியில போய் ஜெயிக்க பாருங்க. எனக்கு எந்த மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கோ அந்த மாப்பிள்ளைக்கும் தருவேன். ஆனா உங்க 2 பேர்ல ஒருத்தரதே மாப்பிள்ளை. அது நீங்க நடந்துக்கிறத பொறுத்ததே இருக்கு. என்ன நான் சொன்ன கண்டிஷன் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுச்சுல? என்னப்பா மாப்பிள்ளையில உங்க 2 பேருக்கும் நான் சொன்ன கண்டிஷன் எல்லாம் ஓகே தானே? 2 பேருக்கும் சம்மதம் தானே? அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் இப்பயே கேட்டுக்கணும். நாளைக்கு போட்டி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் அப்படி நினைச்சேன், நான் இப்படி நினைச்சேன், நான் தெரியாம செஞ்சுட்டேன், மன்னிச்சிருங்க வச்சிருங்க எல்லாம் கேட்க கூடாது. எதா இருந்தாலும் இப்பயே தெளிவா பேசிக்கோங்க. போட்டி ஆரம்பிச்சுட்டா அதுக்கப்புறம் யார் என்ன தப்பு பண்ணாலும் பனிஷ்மெண்ட் தான். என் பொண்ணு கிடையாது. ஆமா, அப்படியே மகளை அப்படியே கண்ணியமாவும் கடமையா வளர்த்துட்டாரு. இத்தனை நாள் கல்யாணமான ஆளை பிடிச்சிட்டு காதலிச்சு கிடந்தா இந்த ஆள் இடமா பிள்ளை அப்படியே யோக்கிய சிகாமணி மாதிரி பெத்து வளர்த்த மாதிரி பேசுவாரு பெரிய பேச்சு. எது எப்படியோ நம்ம ரூட்டு கிளியர் ஆயிடுச்சு. நான் வேற பயந்துக்கே கிடந்தேன், நம்ம புருஷனை கட் பண்ணி ஏதாவது நம்ம குடும்பத்தை கெடுத்து விட்டுருவாளோ என்னமோண்டு. கடவுளா பார்த்து இந்த 2 ஏமாளியும் கோமாளியும் அனுப்பிச்சு விட்டுருக்காரு. எவன் சிக்க போறானோ தெரியல. இந்த கிறுக்கிக்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்க போறாங்க பாவம். இப்போதைக்கு எனக்கு இவங்க 2 பேரும் கண்ணுக்கு குலதெய்வம் மாதிரி தெரியுறாங்க. என்கிட்ட என்னைய காப்பாற்றவும் என் வாழ்க்கையை காப்பாற்றவும் வந்திருக்காங்க. எங்க இருந்தோ நல்லா இருக்கணும். ஆமா, அப்படியே இவரு பெரிய கிளியப்பட்டா பத்து வச்சிருக்க மாதிரிதான். இல்லாத சீனெல்லாம் போடுறாரு. இந்த ஆளு ஒரு லூசு. இந்த ஆளு கூட பழகுற எனக்கு தெரியும் இந்த ஆள் கேரக்டர் என்னன்னு. ஆனா பேசுறத பாரு நாட்டாமா மாதிரி பேசிட்டியான். இவன் பொண்ணு எப்படி இருக்கோ அதுக்கிட்ட பழகி பார்த்தாலும் தெரியும் அது எப்படிப்பட்ட இருக்குண்டு. வேற என்ன பண்றது? நமக்கு இதுகளை விட்ட வேற போக்கு இல்ல. எப்படியாவது இந்த கிறுக்குகளை கல்யாணம் பண்ணி நம்ம அடுக்கு வாழ்க்கையில செட்டில் ஆகிட வேண்டியதான். சரி சரி மாமா, சரிங்க மாமா, எனக்கு ரொம்ப சம்மதம் மாமா. நீங்க சொன்ன மாதிரியே நான் நடந்துக்கிறேன் மாமா. உங்க கண்டிஷனுக்குலாம் எனக்கு ரொம்ப சம்மதம் மாமா. நீங்க உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்குவேன் மாமா. கொஞ்சம் கூட பிசுறு கட்டாம நடந்துக்கிறேன் மாமா. இல்லே பிரேம்குமார், இது வரைக்கும் நம்மளை எந்த கழுதையும் திரும்பி பார்த்தது இல்ல, ஒரு பொண்ணு கூட ஏற எடுத்து பார்த்தது இல்ல. ஏதோ ஒரு லக்கு நமக்கு கிடைச்ச ஒரே ஒரு செவத்த பிள்ளை இந்த பிள்ளைதான். இந்த பிள்ளைய விட்டுறக்கூடாதுடா. எப்படியாவது கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில செட்டில் ஆயிரணும். அவங்க என்ன கண்டிஷன் போட்டாலும் பரவாயில்ல, அந்த கண்டிஷன்ல எப்படியாவது உயிரை கொடுத்தாது ஜெயிச்சிடணும்டா. நமக்கு கிடைச்ச ஒரு பொண்ணையும் மிஸ் பண்ணிட்டோம். நம்ம வாழ்க்கை ஊரா தனியாவே இருக்கணும். நம்ம ஆத்தா மொட்டச்சி ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்க மாட்டா. அதனால இவ்வளவு உஷார் பண்ணி வாழ்க்கையில செட்டில் ஆயிடணும். மாமா சரிங்க மாமா, எனக்கு சம்மதம் மாமா. நீங்க சொன்ன மாதிரியே நான் நடந்துக்கிறேன் மாமா. உங்க மனசுல நான் தான் மாமா இடம் பிடிக்க போறேன். இந்த பிரேம்குமார் யாருன்னு அப்புறம் உங்களுக்கு தெரியுமாமா? எப்பா தம்பி பிரேம்குமார், என்னப்பா நீ சந்தடி சாக்குல மாமா மாமான்ற? இன்னும் யாரு மாப்பிள்ளே முடிவாகல, அதுவும் நீ பாட்டுல மாமா மாமான்ற என்ன ஏத்தம்? நீ சார்னு கூப்பிடு, இல்லாட்டின்னா அவர் பேச சொல்லி கூட கூப்பிடு, ஒன்னும் தப்பு கிடையாது. நீ எப்படி மாமா சொல்லுவ? அதெல்லாம் சொல்லக்கூடாதியா, தப்பு. தம்பி ஃபர்ஸ்ட் யாரு செலக்ட் ஆகிறாங்களோ அவங்கதான் மாப்பிள்ள, அவருக்கு தான் மாமா. அதை நல்ல யாபத்துல வச்சுக்க. ஏழை அரவிந்த் சாமி, இதுக்கு ஒன்றும் குறைச்ச இல்லை உனக்கு. ஆளும் ஜெய்சியும் பாரு. நீ மட்டும் மாமே மாமேன்ற உரிமையா உங்க ஆத்தா அண்ணன் கூட ஒட்டி பிறந்தவளா? நீ மட்டும் சொல்லுவ, அவன் சொல்லக்கூடாதாக்கா? நீ என்ன உரிமைடா சொல்ற மாமேண்டு? அதே மாதிரி அவனும் சொல்றியா? யாரா இருந்தாலும் 2 பேத்துக்கு ஒரே உரிமை தான். உனக்கு ஒரு உரிமை அவனுக்கு ஒரு உரிமையா? அப்படிலாம் பேசக்கூடாதுடா. பெரியாத்தா சூப்பர் பெரியாத்தா, நீதான் பெரியாத்தா. எங்க ஆத்தாவோட சும்மா இருக்கு. நீ எனக்காக குரல் கொடுக்குற பத்தியா? நீ இருக்கிற வரைக்கும் இந்த பிரேமகுமார் எப்பயும் ஜெயிச்சுக்கே இருப்பேன். உன்னை மாதிரி ஒரு பெரியாத்தா கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன் பெரியாத்தா. இது ஒண்ணு போதும் பெரியாத்தா. இந்த வீட்டுக்கு நான் தான் மாப்பிள்ளையா வருவேன். இதை யாருனாலும் எடுக்க முடியாது. பாட்டிமா, நீங்க விஷயம் தெரியாம பேசிக்கிருக்கீங்க. நான் யாரு என்ன என் குலம் கோத்திரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. எங்க அப்பாவும் மாமாவும் ஆதி காலத்துல இருந்து குளோஸ் சிநேகிதங்க தெரியுமா உங்களுக்கு? அப்பத்துல இருந்து நான் பிறந்ததுல இருந்து மாமாவை நான் மாமான்னு கூப்பிட்டுக்கிறீங்க. இந்த பையன் யாரு? நேத்து நேரம் வந்த பைய. இந்த பையன் எப்படி மாமான்னு கூப்பிடலாம்? முன்ன பொண்ணு தெரியாத பைய. யாரும் அவனும் ஒன்னா உங்களுக்கு? நான் வேற அவை வேற. நல்லா புரிஞ்சுக்குங்க பாட்டிமா. மாமா எடுத்து சொல்லுங்க மாமா. நீங்க என்ன மாமா மக்கு மாதிரி உட்காந்துருக்கீங்க? என்னை பத்தி நீங்க தான் மாமா எடுத்து சொல்லணும். உங்களுக்கு தானே தெரியும். உங்களை பத்தி எனக்கு தானே தெரியும். என்ன
இந்த காயத்ரி உங்க அப்பா திருன்னு முழிக்கிறானே, அறுக்க போட ஆடு மாதிரி முழிச்சுக்கிறியா? இவனும் கொஞ்சம் கேத்திரியாத்தே இருப்பானோ, லூசு மயக்கா மாதிரியே முழிக்கிறியா? அவன் என்னமோ ஓவரா பேசுறியா இந்த அரவிந்த் சாமின்றவன்? அவன் பேசுனா இவன் திருன்னு முழிக்கிறியா? வாயவே திறக்க மாட்டேங்கிறியா? இவங்கிட்ட ஏதோ விஷயம் இருக்கு போல இருக்குது. கடைசியில மொத்த குடும்பமும் லூசுதான் போல இருக்கு. லூசுக்கு பொண்ணு அப்பன் அம்புட்டுமே லூசாத்தே இருக்காங்க. வரப்போற மாப்பிள்ளை 2 லூசாத்தே வாச்சிருக்கீங்க. சரிங்க சம்பந்தி, நீங்க பேசுறதெல்லாம் இருக்கட்டும், உங்க பஞ்சாயத்துல இருக்கட்டும் ஒரு பக்கம். நம்ம சொன்ன மாதிரி நடந்துக்குருவோம், நாங்க கிளம்புறோம். ஆனா இந்த தம்பி அரவிந்த் சாமி இங்க இருக்கு, எப்படி நாங்க அதை ஒத்துக்கிற முடியும்? நாளைக்கு மாப்பிள்ளை யாருன்னு தெரியாது, அரவிந்த் சாமியா எங்க பையனான்னு தெரியாது. அப்படி இருக்கிறப்ப எங்க வீட்டுக்கு வர போற பொண்ணு இந்த வீட்டுல இருக்கும்போது இன்னொரு பையன் அடுத்த பையன் வந்து எப்படி இந்த வீட்டுல தங்க முடியும்? அது நல்லா இருக்காதுல்ல. ஒப்புமா? ஊர்ல 4 பேர் 4 விதமா பேச மாட்டாங்களா? ஒரு வயசு பிள்ளை இருக்க வீட்டுல ஒரு வயசு பையனை வச்சிருக்கீங்க. ஐயோ தப்பா சொல்லிட்டேன், ஒரு வயசான ஆளை வச்சிருக்கீங்க. நீ 4 பேர் எதுவும் பேசுவாங்கல்ல, ஒப்பாங்கல்ல, என்ன செய்யறது? அதனால அந்த தம்பி எங்க கூட அனுப்பிச்சு வைங்க, இல்ல அண்ணன் வெளியில எங்கேயாவது தங்க வைங்க. இங்க அந்த தம்பி இருக்க கூடாது. சரிங்கம்மா, நீங்க சொல்ற பேச்சு 199% உண்மையானது, வாஸ்தவமானது, நியாயமானது, உத்தமமானது. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இத வந்து அரவிந்த் சாமியே முடிவு பண்ணணும். அரவிந்த் சாமி எழுத இருக்கு. எப்படி உங்க வீட்டுல வந்து இருக்காப்லையா, இல்ல ஊர்ல இருக்கிற ஊரோரத்துல இருக்கிற மண்டபத்துல தங்க போறாப்லையா, இல்ல பிளாட்ஃபார்ம்ல தங்க போறாப்லையா? அத அரவிந்த் சாமி தான் முடிவு பண்ணணும். என்ன இந்த டபரா வயலன் பட்டுன்னு இப்படி சொல்லிட்டானே, நம்மள பிளாட்ஃபார்ம்ல தங்க சொல்றானே. வரையில உனக்கு என்னென்னத்த வாங்கி கொடுத்து கூப்பிட்டு வந்தோம்? சரக்கு பாட்டில் வேணுமா, பிரியாணி வேணுமா, வேங்குறத வாங்கி கொடுத்து கூப்பிட்டு வந்தோமே. அப்படி இருந்து கொஞ்சம் கூட நன்றி எடுத்தலாமா நம்மள போய் பிளாட்ஃபார்ம்ல தங்க சொல்லிட்டியா? இந்த ஆள் நம்பவே கூடாது, ரொம்ப டேஞ்சரஸ் ஃபெல்லோ. இரியா இரு, அதுக்கப்புறம் உன்னை கவனிச்சுக்கிறேன். கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் உன்னை தூக்கி மூளையில போடுறேன், பாத்துக்கிட்டே இரு. ரொம்ப மோசமான ஆளா இருக்கியா, இவங்கிட்ட கொஞ்சம் கவனமாத்தையும் பேசணும். இல்ல மாமா, நான் வந்து பிரேம்குமார் வீட்டுல இருந்துக்கிறேன் மாமா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல மாமா, நான் அவங்க வீட்டுல தங்கிக்கிறேன். நல்ல வேலை, இந்த அரவிந்த் சாமி நல்ல முடிவு எடுத்தியான். பிரேம்குமார் வீட்டுக்கு போகணும்னு தப்பி தவறி ஊர் வாரத்தில் எங்கேயாவது மண்டபத்தில் தங்கன்னு முடிவு பண்ணியிருந்தியா? அப்படித்தான் இந்த ஊர் பயிர் இவங்க இருக்கிறத பூரா பிடிங்கி தின்னு விட்டு பிச்சைக்காரனா ரோட்ல அலைய விட்டுருப்பாங்க. நல்ல வேலை தப்பிச்சான். சரிங்க ராக்கா ஏக்கா, நாங்க கிளம்புறோம். பார்த்து நல்ல தம்பியை சீக்கிரம் அனுப்பிச்சு வைங்க வீட்டுக்கு. ரொம்ப நேரம் தங்க வைக்காதீங்க, எங்க ஊரைய கூட அனுப்பிச்சு வைங்க. இல்லாட்டின்னா வேற நாங்க போவோம், பின்னாடியே கொண்டு வந்து விட்டுட்டு போங்க. சரிங்கம்மா, நீங்க கிளம்புங்க. இந்த தம்பி இந்த ஊருக்கு புதுசு, இங்க எப்படி நடந்துக்கிறோம்னா என்ன இதெல்லாம் தெரியாது. கொஞ்சம் புத்திமதியெல்லாம் சொல்லி அனுப்பி வைக்கிறேன், யாருக்கு எப்படி நடந்துக்கிறோம்னு வைக்கணும்னு சொல்லி. நீங்களும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. என்ன இருந்தாலும் என் சின்ன என்னோட பையன், கொஞ்சம் கள்ளங்க உடம்பு இல்லாம தான் பேசுவேன். அடுத்த நாள் வாய்ப்பு வந்தத கொஞ்சம் கோவிச்சுக்கலாம அவங்க வேலை வழி சாப்பாடு போடுங்க. டயத்துக்கு சாப்பாடு போடனா கொஞ்சம் கடிச்சு வச்சு பிடிக்கும் அதுக்குற. சரிங்க மாமா, அப்ப நாங்க கிளம்புறோம். அவர் அனுப்பிச்சு வைங்க. மன்னிச்சிருங்க மாமா, சரி மன்னிச்சிருங்க சார். சார் இந்த கூப்பிட்டு சொல்லியிருக்கீங்க. சரிங்க சார், கிளம்புறோம் சார். அம்மாவாசைனால வேலை சரியா போகுது, எம்பிட்டு வேலையதையும் செய்ய. வீடு வாசம் பொழி கழுவி, துணிமணி வச்சு, பாத்திரம் பட்டம் கழுவி, அப்போ குளிச்சு சோளத்தை வேலை ஆரம்பிக்கக்குள்ளேயும் போதும் ஆகி போகுது. இன்னைக்கு அமாவாசை எதுவும் நல்ல வகை வகைய சோத்தை ஆக்கி, எப்படி அமாவாசை ஒரு நாள் கும்பிடாட்டினா கூட என் மாமியை அப்படி சத்தம் போடும். இந்த அமாவாசைக்கு அது பாட்டுக்கு எனக்கு என்னான்னு தெரியுது, சின்ன பிள்ளை மாதிரி. வேற என்ன செய்ய, இன்னைக்கு சாமியை கும்பிடுவோம். அப்படின்னாலும் ஞாபகம் வருதான்னு பார்ப்போம். நம்ம முன்னோர்கள் செஞ்ச புண்ணியத்துல அவளை கும்பிடுவோம். அப்படி கும்பிட்டா கூட அதுக்கு பழைய ஆகம்லாம் வரும்ல. நீ நல்லபடியாக அமாவாசையை கும்பிட வேண்டியது. வேற என்ன செய்யறது, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் முயற்சி பண்ணி பார்ப்போம். இந்த மாமா வேற தோட்டத்துக்கு போனாரு, வர சொன்னேன். கேட்ட சாமி கும்பிட்ற நேரத்துக்கு பாராரா இல்லை அவர் பாட்டுக்கு வேலையை பார்த்துருக்காரான்னு தெரியல. குடும்பமாக எப்பயும் நின்று கும்பிடுவோம்ல, அதே மாதிரி எல்லாரும் மொத்தமாக நின்று சாமியை கும்பிடுவோம். அப்படின்னாலும் நம்ம மாமியாவுக்கு நினைவு வருதான்னு பார்ப்போம். அத்தை, இன்னைக்கு என்னத்த என்ன சாமி கும்பிட்றீங்க? இருக்குது நம்ம வீட்டில் ஏதாவது விசேஷமாங்கத்த? நல்ல வகையாக சாப்பாடெல்லாம் செஞ்சுருக்கீங்க. எனக்கு இந்த மாதிரி வெரைட்டியாக சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும். என்னென்ன டிஷ் பண்ணியிருக்கீங்க? பாயாசம், 2 காய், சாம்பார், ரசம், சாப்பாடு. சூப்பரத்தை, இலையில போட்டு ஒரு வெட்டு வெட்டலாம், நல்லா சாப்பிட்லாம். ஆமாத்த, எதுக்காக இன்னைக்கு சாமி கும்பிட்றோம்? ஆட கடவுளே, அமாவாசை சாமி கும்பிடாவாது என் மாமியாளுக்கு நினைவு தெரிஞ்சிடும், பழைய மாதிரி ஆயிரும்னு சொல்லி நினச்சோம்னா அமாவாசைக்கு என் மாமியாவுக்கு பைத்தியம் முத்தி போச்சு. அது வாட்டில் எதுக்கு சாமி கும்பிட்றோன்னு தெரியாமல் நின்றுருக்கு. இப்போ மொத்தத்துக்கு மோசமா இதை போய் நான் எங்கே சொல்ல? கடவுளே, முன்னோர்களே, இந்த அமாவாசை வழிபாட்டில் நைட்டு தூங்கி எந்திரிச்சேன்னு என் மாமியா பழைய மாதிரி மாறிடணும், அதுக்கு எல்லாம் நினைவு வந்துடணும். நீங்கள் தான் அருள் புரியணும் எல்லாரும்.